வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ஜானகி சரியான கோவத்தில் நேராக மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா பார்த்துக்கிட்டு இருக்க, இவளை மரத்தில் பிடிச்சி கட்டு அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரிங்க பெரியமா அப்படின்னு அந்த புவனேஸ்வரியை பிடிச்சி மரத்தில் கட்டுறாங்க. புவனேஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்னை விட போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, ஏ புவனேஸ்வரி, நீ என்ன கத்துனாலும் இந்த இடத்துலேருந்து உன்னால் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க, ஜானகி தயவு செஞ்சு என்னை விடு ஜானகி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ மாயா வந்துட்டு புவனேஸ்வரியை மரத்தில் பிடிச்சி கட்டுறாங்க. மரத்தில் பிடிச்சி கட்டுறத நம்ம பசுபதி பார்த்துட்டு கத்துறாரு, என் தங்கச்சியை தயவு செஞ்சு விட்டுற ஜானகி, தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் இது எதையுமே நம்ம ஜானகியும் மாயாவும் காதில் வாங்கவே இல்லை. புவனேஸ்வரியை மரத்தில் பிடிச்சி கட்டிட்டு நம்ம மாயாவை பார்த்து, மாயா அவ மேலே அதை எடுத்து ஊத்து அப்படின்னு சொன்னதோட அந்த குடத்தை பார்த்ததும் புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் அந்த மகாலிங்கம் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்து புவனேஸ்வரியை காப்பாற்றவே இல்லை. மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஐயோ இவளுக என்ன இப்படி பேயாட்டம் ஆடுறாளுக அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இவளை விடக்கூடாது பெரியம்மா அப்படின்னு. ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, நீ என்ன பிளான் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, உனக்கு இன்னைக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு அங்கே இருக்கிற தீப்பந்தத்தை எடுக்கிறாங்க. தீப்பந்தத்தை பார்த்ததோட புவனேஸ்வரி பயந்து கத்துறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஜானகி, என்னை எதுவும் பண்ணிடாத. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீ இதே மாதிரி தானே என் புருஷனை காலி பண்ணணும்னு நினச்ச, அப்போ என் மனசு எப்படியெல்லாம் தப்பிச்சு போயிருக்கோம். இங்கே பாரு, இதே பயத்தை நீயும் இப்போ அனுபவிக்கிறியல்ல, உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஜானகி நெருப்பை கையில் எடுக்க இதை பார்த்துட்டு நம்ம புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க, ஜானகி நான் தப்பான முடிவெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பசுபதியும் கத்துறாரு, என் தங்கச்சியை விட்டுரு, என் தங்கச்சி இல்லாமல் எனக்கு வேறு யாருமே இல்லை, தயவு செஞ்சு என் தங்கச்சியை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பசுபதி ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கா, அசிங்கப்படுத்தியிருக்கா, கடைசியில் பெரியப்பாவையே காலி பண்ணுற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னா இவ இரக்கம் இல்லாதவ, இவளுக்கெல்லாம் நீங்கள் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, பெரியம்மா கொளுத்துங்க பெரியம்மா, போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி மாயாவை பார்த்து, மாயா தயவு செஞ்சு அப்படி பேசாத, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனையே தலையிட மாட்டேன். மகாலிங்கம் இதை பார்த்துட்டு, ஐயோ ஆத்தால மகளும் விட்டா கொளுத்திருவாளுக போலையே அப்படின்னு மகாலிங்கம் பயத்தில் நிற்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம உயிர் போயிரும் போலையே அப்படின்னு அவரும் பயத்தில் நிற்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் சேரட்டும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி அப்படியே பக்கத்தில் கொண்டு வராங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ஷாக்கில் இருக்காங்க. அப்போ ஜானகி பக்கத்தில் நெருப்பை கொண்டுட்டு வந்துட்டு டக்குன்னு நெருப்பை தூக்கி போடுறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா கேட்குறாங்க, என்ன பெரியம்மா? ஜானகி சொல்கிறாங்க, மாயா இந்த புள்ள பூச்சியெல்லாம் நான் காலி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இவ பண்ண தப்புக்கு இவளுக்கு ஒரு பயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏ புவனேஸ்வரி, என் பெரியம்மா உன்னை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறாது, அவங்க உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க, நீ உசுரோட பொழைச்சிப்போ அப்படின்னு. தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாவது என் குடும்பத்தை பண்ணணும்னு நினச்ச இதே கதி தான் மறுபடியும். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்களையோ இல்லை என் புருஷனையோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீ நினச்ச இதே கதி தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம புவனேஸ்வரி ஷாக் ஆகியிருக்காங்க. அப்போ மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ அங்கே உள்ள நெருப்பு டக்குன்னு புவனேஸ்வரி பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. அப்போ புவனேஸ்வரி உயிர் பயத்தில் கத்துறாங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க நெருப்பு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.
அப்ப நம்ம ஜானகி திரும்பி பார்க்க, அப்ப அந்த குடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு குடத்தை ஓங்கி உதைக்கிறாங்க. அப்ப அந்த குடத்துல உள்ள தண்ணி கீழே ஊத்திருது. இதனால அந்த நெருப்பு அணைஞ்சு போயிருது. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? உன்ன மாதிரி இரக்கம் இல்லாதவன் நான் கிடையாது. குடும்பத்துக்கு நீனும் என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரிதான். அதனாலதான் உனக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறம் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம பசுபதி கூப்பிடுறாரு. அப்ப நம்ம மகாலிங்க தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பசுபதி கூப்பிடுறாரு, யோ, என்னையா அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து சீக்கிரம் கதவை திறந்து விடு அப்படின்னு சொன்னதோட மகாலிங்கம் ஓடி போயிட்டு கதவை திறந்து விடுறாரு. அந்த 2 பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ள அம்மாவை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பசுபதி ஓடி வந்து புவனேஸ்வரி கட்ட அவுத்து விடாங்க. அப்ப புவனேஸ்வரி கோவத்துல நிக்கிறாங்க. அதே நேரம் மகாலிங்க சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் என்ன இப்படி பேயாட்டம் ஆடிட்டு போயிட்டாங்க. அந்த ஜானகி அவ புருஷனுக்கு ஒரு ஆபத்துனத்தோட இப்படி கோவப்படுறா. இப்படியெல்லாம் கோவப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க கதையே காலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை கேட்டதோட மகாலிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, யோ, வாய முடியா, என் தங்கச்சி அப்படி ஒரு ஆபத்துல இருந்தும் நீ தூரத்துல இருந்து வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்க. மகாலிங்கம் கேக்குறாரு, என்னால என்னங்க பண்ண முடியும்? அவங்க 2 பேருக்கிட்ட போயிட்டு கண்டிப்பா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, நிறுத்துங்க அதோட. மாயாதான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே அந்த மேனேஜர் சொன்னா. அப்புறம் எப்படி அவ இங்க வந்தா? பசுபதி சொல்றாரு, ஆமால, அந்த மேனேஜர் அப்படிதானே சொன்னான். மாயா எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சுதான் இங்க வந்துட்டா. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த மேனேஜருக்கு போன் பண்ணுங்க. மேனேஜருக்கு போன் பண்றாங்க. மேனேஜர் போன் அட்டன் பண்ணதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, அந்த மாயா எங்க இருக்கா? மேனேஜர் சொல்றாரு, மேடம், அவங்க இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் மேடம், என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாயாவுக்கு அதிகப்படியான வேலை கொடுத்திருக்கேன். அவ ரூமை விட்டு வெளியிலேயே வரல. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏதாவது சொல்லிட போறேன். அந்த மாயா எங்க இருக்கா அப்படிங்கறத போய் பாரு. அவ கண்டிப்பா அங்க இல்ல. இப்பதான் நான் அவளை நேரடியா பார்த்தேன். அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், அந்த மாயா இங்கேருந்து எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் ஏதாவது சொல்லிட போறேன். மரியாதையா போயிட்டு மாயா அங்க இருக்காளான்னு பாரு. இது கேட்டதோட மேனேஜரும் சரிங்க மேடம், நான் பாக்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, என்னம்மா புவனேஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி ஆகிருச்சு. ஜானகி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவ புருஷனுக்கு ஒரு ஆபத்துனத்தோட அவ என்ன இப்படி கோவப்படுறா? பசுபதி சொல்றாரு, ஆமா, நான் கூட ஜானகி இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பசுபதி சொல்றாரு, நீ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த? மகாலிங்கம் கேக்குறாரு, அவங்களுக்கு முன்னாடி, அவங்களோட கோபத்துக்கு முன்னாடி நான்லாம் சாதாரணம். அவங்க அப்படி நடந்துகிட்டத பார்த்துட்டு எனக்கே பேரதிர்ச்சி ஆகிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, நடந்து போன விஷயத்த இனிமே பேச வேணாம். ஆனா அவ எனக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டா. கண்டிப்பா நான் அந்த ஜானகிய சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த ஜானகியையும் அந்த ரகுராமோட குடும்பத்தையும் நான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு மறு வேலை பாக்குறேன். இத்தனை நாளும் அந்த ஜானகியோட குடும்பத்துல யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வராம தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமேலும் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பாடத்தை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டிப்பா அந்த ஜானகிய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி. மகாலிங்க சொல்றாரு, மேடம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா, புவனேஸ்வரி அப்படி சொன்னதோட நேரா அந்த ஓப்பனிங்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க மாயா எங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, சார், இங்கதான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாடியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, என்னாச்சு சார்? மேனேஜர் கேக்குறாரு, மாயா இங்க இருந்தாலே எங்க? அவங்க சொல்றாங்க, அவங்க இப்பதான் சார் கிளீன் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோர் போனாங்க. உடனே மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போறாங்க. அங்க போனதோட அங்க வேற பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரு கேக்குறாரு, மாயா எங்க? அந்த பொண்ணு சொல்றாங்க, சார், அவங்க தேர்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். மேனேஜர் டென்ஷன் ஆகி, என்ன
எல்லாரும் கூட்டி சேர்ந்து எதுவும் பிளான் பண்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஏதாவது மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்க வேலையும் சேர்ந்து போயிரும். அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சார் நாங்க எதுக்கு சார் போய் சொல்ல போறோம்? மாயா மேடம் மாடியில உள்ள 3rd ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா போய் பாருங்க. உடனே அவரும், நான் போய் பாக்குறேன், இப்ப மட்டும் அவ எங்க இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து வேலை போயிரும் அப்படின்ட்டு கோவமா அவர் நேரா மாடிக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா மாயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேக்குறாரு, ஏய் எங்க போன நீ? மாயா கேக்குறாங்க, சார் நான் எங்க சார் போனேன், நான் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேனேஜர் கேக்குறாரு, இங்க பாரு, நீ இங்க இல்ல அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். மாயா சொல்றாங்க, சார் நீங்க சொன்னதுல இருந்து நான் இங்கதான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே அவரும் சரி அப்படின்ட்டு வெளியில வராரு. அப்ப மேனேஜர் நினைக்கிறாரு, இந்த மாயா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்படி எதுக்கு அந்த லேடி இப்படி என்ன போன் பண்ணி கத்துது, ஒருவேளை அது லூஸா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் மாயா நினைக்கிறாங்க, இது அந்த புவனேஸ்வரியோட வேலையாதான் இருக்கும், நம்ம இங்க வேலை பாக்குறோமா இல்லையா அப்படிங்கிற கேக்குறதுக்காக தான் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறம் சீனசி பண்ணி வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராமோட கால்ல நெருப்பு காயம் இருக்குல்ல, அதுக்கு மருந்து போடுறதுக்கு மயிலிறகும் எண்ணெயும் எடுத்துட்டு வராங்க. அப்ப ஜானகி வந்து ரகுராமோட கால்ல மயிலிறக போட்டு எண்ணெய் போட்டு விட ரகுராம் கண் முழிக்கிறாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இது மாதிரி பொண்ணு ஜெயிக்கிறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்க பொண்ணு போட்டியில ஜெயிப்பா. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜானகி சொல்றாங்க, நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் உங்க பொண்ணு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மாயா அந்த பக்கமா வராங்க. வந்து பார்த்துட்டு, இப்போதைக்கு பெரியம்மா கிட்ட பேச முடியாது போலயே, பெரியப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு நேரா கதிர்கிட்ட போய் பேசுறாங்க. மாடியில வந்துட்டு நம்ம கதிர் வேலை முடிச்சிட்டு வராரு. தனா கேக்குறாங்க, என்ன கதிர் வேலை முடிச்சாச்சா? கதிர் சொல்றாரு, முடிச்சிட்டேன் தனா. தனா கேக்குறாங்க, சரி நேத்து ஷோல்டர் பெயின் இருந்துச்சுல்ல, இன்னைக்கு எப்படி இருக்கு? கதிர் சொல்றாரு, இது மாதிரி நான் நிறைய இடத்துல ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு காலெல்லாம். அப்ப தனா சொல்றாங்க, சரி கூட காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு காலை அமுக்கி விடுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, தேங்க்ஸ் தனா. அப்ப தனா சொல்றாங்க, இது எல்லாமே எனக்காக தானே. கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எப்படியாவது அந்த போட்டியில ஜெயிக்கணும். உங்க அப்பா நீ போட்டியில ஜெயிப்பன்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு. நீ போட்டியில ஜெயிச்சதோட உங்க அப்பா கிட்ட உன்னோட விருப்பத்தை சொல்லு, கண்டிப்பா அவரு ஒத்துப்பாரு. மா தனா சொல்றாங்க, ஆமா, போட்டியில ஜெயிச்சதோட எங்க அப்பா கிட்ட நான் அதான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்ல கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனா சொல்றாங்க, நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும், உன்னை பார்த்துட்டே நான் விளையாடணும், இதனால நான் ஜெயிக்கணும். கதிர் சொல்றாரு, சொல்லிட்டியல்ல, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மாயா இதை பார்த்துட்டு, ஓ இங்கேயும் இதான் நடக்குதா அப்படின்ட்டு மாயா சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சீனு வந்துட்டு செம்மையா தூங்கிட்டு இருக்காரு. மாயா சீனுவை பார்த்துட்டு, இவனும் இருக்கானே, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணான், ஆனா கடைசியில இது மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் பணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், சே அப்படின்னு சொல்லிட்டு மாயா தூங்குறாங்க. மறுநாள் காலை நம்ம பிரியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா ரகுராம பாக்குறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே வராங்க. வந்ததோட பிரியா சொல்றாங்க, சார் இது மாதிரி தனா விளையாடுறதுக்கான சீட் வந்துருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்ப நம்ம எல்லாருமே சீக்கிரம் தனாவோட டோர்னமெண்ட்டை பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பிரியா சொல்றாங்க, சார் அதான் சார் ரிஸ்க், இந்த டோர்னமெண்ட்டுக்கு போட்டியாளர் கூட ஒரே ஒருத்தவங்க தான் சார் போகலாம், நிறைய பேர் போக முடியாது சார். இது கேட்டதோட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மணி சொல்றாரு, என் மருமக விளையாடுறத பாக்கலான்னு நினைச்சேன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பிரியா சொல்றாங்க, சார் நான் ஒரே ஒருத்தருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்கேன். இது கேட்டதோட மணி சொல்றாங்க, சரி பரவாயில்லம்மா. பிரியா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஒரு பொண்ணோட வெற்றிக்காக ஒரு அப்பா இந்த அளவுக்கு போராடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா தனா போட்டியில ஜெயிப்பா அப்படின்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட ரகுராமும் சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் பிரியா சொல்றாங்க, தனா நீ செம்மையா விளையாண்டு எப்படியாவது ஜெயிக்கணும். தனா சொல்றாங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட பிரியாவும் சரி ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பிரியா போனதோட மணி சொல்றாரு, எப்படியாவது என் மருமக விளையாடுறத பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா விளையாடுறத ஒருத்ததான் பாக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா தனா விளையாடுறத நான் பாக்கலான்னு ஆசைப்பட்டேன், கடைசியில இப்படி ஆகிருச்சு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, தனா மேட்ச் விளையாடுறத நம்ம பார்க்கலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மணி கேக்குறாரு, சொல்லு மருமவளே என்ன ஐடியா? மாயா சொல்றாங்க, தனா விளையாட போறது நேஷனல் லெவல்ல தான் விளையாட போறான். எப்பவுமே இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ ஸ்போர்ட்ஸ் டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதனால நம்ம தனா விளையாடுறதையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா டிவில பார்க்கலாம். பத்மா கேக்குறாங்க, என்ன டிவியா? அதான் நம்ம வீட்டுல டிவி இல்லையே. மாயா சொல்றாங்க, அதுக்கு என்ன, ஒரு டிவி வாங்கிட்டா போச்சு, அந்த டிவில தனா விளையாடுறத நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம்ல, தனா வெற்றி அடையறத பார்க்கலாம்ல. அதுக்கு மணி சொல்றாரு, ஆமா சூப்பர், என் மருமக விளையாடுறத பார்க்கலாம்ல. ஜானகி நேரா ரகுராம பாக்குறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன இது வழக்கத்துக்கு மாறா இருக்கு, டிவி எல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. டிவி வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா எல்லாரும் வேலைய போட்டுட்டு டிவியை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால டிவி எல்லாம் வேணாம். அண்ணா இத்தனை வருஷமா நம்ம டிவி இல்லாம இருந்திருக்கோம், இனிமேலும் டிவி இல்லாமயே இருப்போம். தனா விளையாடுறத பாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, அவ கண்டிப்பா ஜெயிச்சு வருவா. அப்ப மணி சொல்றாரு, ஏன் பத்மா இப்ப என்னமோ 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே பேசுறீங்க, சும்மா உட்காந்து கதை தானே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலா டிவி வரப்போகுது, எதுக்கு நீ வேணாம்னு சொல்ற? அப்ப பத்மா சொல்றாங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு குறையாதான் தெரியும். அப்ப ஜானகி நேரா ரகுராமா பார்த்துட்டு பேச, அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி என் பொண்ணு விளையாடுறத பாக்குறதுக்காக நான் டிவி வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட நம்ம சிவா சொல்றாரு, சூப்பர், அண்ணன் ஒத்துக்கிட்டாரு, இனிமே நல்ல டிவியா போயிட்டு வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா தனா நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனா நேரா கதிருக்கு போன் பண்றாங்க. கதிர் போனை பார்த்துட்டு தனா கால் பண்ணிருக்கா அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு தனா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, கதிர் நாளைக்கு எனக்கு டோர்னமெண்ட், இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன், உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப கதிர் சொல்றாரு, அவ்வளவுதானா தனா, நானும் வரேன். தனா சொல்றாங்க, அதுதான் கதிர் ரிஸ்க், யாராச்சும் ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரலாமா, வேற யாரும் வர முடியாதாம். இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, சரி பரவாயில்ல தனா, நீ கிளம்பும் பொழுது நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அப்ப தனா சொல்றாங்க, உன்னை பார்த்துட்டு தான் நான் போகணும். இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோடுல என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.